என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். காலையிலேயே நடைபெறுகிறது என்பதை பலமுறை சொல்லியிருக்கின்றேன். காலையில் தான் நல்ல காரியங்களை செய்கின்றோம். ஆகவே யோகாசனத்தையும் அதிகாலை வேளையில் நாம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக செயல்படுவோம். சோர்வு ஏற்படாது, காரியங்களில் தொய்வு ஏற்படாது, வெற்றிகரமாக முடிப்போம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகப்படியான வேலை செய்வதற்கான ஒரு உத்வேகம் நமது உடலில் ஏற்பட்டுவிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே இன்றைக்கு நமது அரங்கிற்கு கோயம்புத்தூரிலிருந்து உமா என்ற பெண் வந்திருக்கிறது. எனது உறவுக்கார பெண், இதில் மிகவும் ஆர்வம் உள்ள பெண், 2 குழந்தைக்கு தாய். இந்த ஆசனத்தை செய்து தன் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கோயம்புத்தூருக்கு சென்று இப்போ லீவில் இங்கே வந்து படித்து கொண்டு போய் அங்கே போய் சென்று திறப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது மார்ஜாரி என்ற ஒரு அற்புதமான ஆசனம், எளிமையான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். பாருங்கள் என் அருமை சீடரே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே நேராகவே பண்ணுங்கள். அப்புறம் பக்கவாட்டில் செய்து கொள்ளலாம். காலை நன்றாக ஃப்ளாட்டாக விடுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். இது ஒரு எளிமையான ஆசனம். பவனமுத்த ஆசனம் என்று நமது முனிவர்கள் 42 ஆசனங்களை 42 செகண்டில் செய்யலாம். முதியவர்கள், நோயாளிகள், இயலாதவர்கள், படுக்கையில் இருப்பவர்கள், நடக்க முடியாதவர்கள் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த 45 செகண்டில் முடிச்சிடலாம். அதில் ஒரு ஆசனம் தான் இது முக்கியமானது. மாரிஜாரி, பூனை ஆசனம். மாரிஜாரின்னா பூனை. தலை மேலே போகும்போது முதுகு கீழே வர வேண்டும். தலை கீழே போகும்போது முதுகு மேலே வர வேண்டும். இப்படியாக அதிகாலை வேளையில் ஒரு 10 முறை செய்தாலே போதுமானது. முதுகெலும்பு வளைவு ஏற்பட்டுவிடும். பிளட் சர்க்குலேஷன் தலையிலிருந்து கால் வரைக்குள்ள பகுதிக்கு ஓட ஆரம்பித்துவிடும். முதுகெலும்பு இருக இருக ஓல்டேஜ், முதுமை வந்து விடுகிறது. முதுமையை தள்ளி போடுவதற்கான அற்புதமான பயிற்சி தான் இது. இது கடினமே கிடையாது. மெதுவாக செய்ய வேண்டும். எப்பொழுது வேண்டுமானால் செய்யலாம். முதுகில் வலி இருக்கிறது, கழுத்தில் வலி இருக்கிறது என்றால் இதை செய்தாலே நின்றுவிடும். இந்த L4 L5 பிரச்சனை, கழுத்து மேல் பகுதியில் உள்ள ஸ்பாண்டிலேசிஸ், இவையெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம், எளிமையான ஆசனமும் கூட. அப்படியே நீங்கள் இந்த பக்கமாக திரும்புங்கள். கால் ஃப்ளாட்டாக வைங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். பாருங்கள், பக்கவாட்டில் செய்கிறார்கள். அங்கங்கே ஆடக்கூடாது, பின்ன போனோம், அப்படியே இருக்கணும். கால் ஃப்ளாட்டாக, தலை மேலே முதுகு கீழே, தலை உள்ளே போகட்டும், முதுகு மேலே. முதுகெலும்பு அசைவு ஏற்பட்டே ஆக வேண்டும். எங்கே முன்னே வளைகின்றோம், பின்னே வளைகின்றோம். ஒரு நாட்டின் முதுகெலும்பு எங்கே போனாலும் இப்பெல்லாம் அரசியல் கூட்டம் தேர்தல் காலங்களிலே நடக்கிறது பாருங்கள். மாணவர் கூட்டத்துக்கு போனால் இந்த நாட்டின் மாணவர்கள் தான் முதுகெலும்பு. விவசாயிகள் கூட்டத்துக்கு போனால் இந்த நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள். தொழிலாளர் கூட்டத்துக்கு போனால் இந்த தொழிலாளர்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு. வழங்கம்மா நீங்கள் பாட்டுக்கே அப்படி என்பார்கள். முதுகெலும்பை பற்றி அவர்கள் முக்கியத்துவத்தை பற்றி தான் பேசுகிறார்களே தவிர அந்த தொழிலாளர்களை பற்றி அல்ல. முதுகெலும்பை செம்மைப்படுத்துங்கள் என்று தான் சொல்கிறார்கள். ஆகவே மனிதனுக்கு முதுகெலும்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு. காலையில் செய்யலாம், மாலையில் செய்யலாம். ஏன் அலுவலகத்தில் கூட இடைவெளியில் சாப்பாட்டு நேரத்தில் இதே ஒரு 10 தடவை செய்துட்டு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்களானால் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும், ஒரு களைப்பு ஏற்படாது, உடம்பு டென்ஷன் ஆகாது, விரைப்புத்தன்மை அடையாது. அதைத்தான் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை எல்லா தரப்பினரும் பழகி
தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுதிருந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.